எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் தாமரை. வர்ற பிப்ரவரி 27 ஆலி படம் ரிலீஸ் ஆகுது. நானும் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். எனக்கு வந்து முதல் டைம் வந்து என்னை ஸ்க்ரீனில் பார்க்கல, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் வந்து தேட்டரில் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு படம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாட்டு, படம், சரத்குமார் சார்லாம் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நான் வந்து நாடகத்துலேருந்து அந்த மீடியாவுக்கே வந்தேன். என்னோட மேடை நாடகத்துலேருந்து பிக் பாஸ் தான். எந்த வயசில் வந்தீங்கம்மா? எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் ஏற்படும்? நான் வந்து நாடகத்தில் வீட்டு குடும்ப வறுமையினால தான் நான் நாடகத்துக்கு வந்தேன். ஒரு 12 வயசில் வந்து மேடை நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து ஒரு 22 வருஷம் அதில் தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு விஜய் டிவியில் பிக் பாஸ் வாய்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, பிக் பாஸ்ல எப்படி உங்களை அப்ரோச் பண்ணி எப்படி கேட்டாங்க, நீ அதோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? எனக்கு பிக் பாஸ் பார்த்ததே கிடையாது. விஜய் டிவி பிரதீப் சார் தான் ஃபோன் பண்ணார். நான் நினச்சேன் நம்மளை கடத்திட்டு போதனா, ஏன்னா நான் அவங்க ரொம்ப ஃபேமஸ், மேடை நாடகத்தில் ஃபேமஸாக இருந்தப்போ நம்மளை யாரோ கடத்துறதுக்கு தான் இது பண்ணுறாங்களோ அப்படிலாம் நானாக கற்பனை பண்ணி பேச மாட்டேன். ஐயோ இல்லைங்க பயமாக இருக்குங்க அப்படிமே. அப்புறம் அவங்களா சொல்லி நிறைய பக்கம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் பிக் பாஸ்க்கு வந்தேன். இதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து ராம் டைரக்டர் சார் தான். அவங்க தான் என்னோட மேடை நாடகத்தை யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த விஜய் டிவியில் சொல்லி என்னை எடுத்தாங்க. பிக் பாஸுக்குள்ள வந்தோடனே சரி பெரிய நடிகையாயிருவா அப்படி இப்படி எல்லாரும் சொன்னாங்க. நான் பயங்கர சந்தோஷமாயிட்டேன். அப்படியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலன்னா அதுக்கப்புறம் பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு. எந்த இதுவுமே இல்லை. என்னடா எல்லாரும் இப்படி சொன்னாங்களே, எந்த வாய்ப்புமே வரலையே அப்படின்னு நான் நினச்சிருந்தப்போ தான் இந்த ஆலி படம் எனக்கு ஃபஸ்ட்டு படம். எனக்கு அது வரவும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்றைக்கி நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன். எனக்கு என்னை வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்த்ததுல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்து படம் நடிச்சுட்டே இருக்கேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிக் பாஸ் சொன்னீங்க சார், பணம் பெற்று ஓடிட்டு வந்துருந்தீங்க. ஆமாம், எனக்கு தெரியல அப்போதைக்கு. சரி ஏதாவது நினச்சிப்பாங்களோ என்னமோ அப்படின்ட்டு நான் அந்த பணப்பெட்டி எடுக்காம விட்டேன். இன்னைக்கு நினைக்கிறேன் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் அப்படின்ட்டு. என்ன பண்ணியிருப்பேன், நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருப்பேன். என்னோட என்ன கொஞ்சம் பிரச்சனையும் கொஞ்சம் முடிச்சுருப்பேன். அவ்வளோதான். மேடம், ஸ்டேஜ் ட்ராமா பண்றப்ப நிறைய பேர் பக்கத்துல இருப்பாங்க, பேசலாம் பண்ணுவாங்க. பிக் பாஸ் உள்ள போனப்ப தனிமையில இருக்கீங்க, அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன நடந்துச்சு? அது பழக்கம். அது வந்து என்னோட சந்தோஷம். அது நாடகம் இன்ன வரைக்குமே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் அது நாடகம் கொஞ்சம் வேணாம் விட்டுட்டு இப்போ இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போவேணாம் அப்படின்னு நடந்துட்டேன். இன்ன வரைக்குமே எனக்கு நாடகம்னா அவ்வளோ ஒரு ஃபைட்டு எனக்கு. இந்த வீட்டுக்குள்ள இருக்கவும் அது ராம நான் பெரிய பெரிய சண்டையெல்லாம் பார்ப்பேனா, இந்த சண்டையெல்லாம் வந்து எனக்கு ஒரு சின்ன அது பெருசாக தெரியல. அதனால அந்த வீட்டுக்குள்ள வந்து 6 மாதம் நல்லபடியாக ஓடிடுச்சு. இப்போ ஆடியன்ஸ் உங்களை என்னமா பிக் பாஸ்ல உங்களை கொஞ்சம் மாறி இருக்கலாம் அப்படின்னு. சரி நம்ம அப்படியே இருந்துட்டோம், நம்ம வீட்டுக்கார ஆசைப்படி கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே ட்ரெஸ் போட்டுருக்கேன். வேற ஒன்றும் என்ன படம் பண்றீங்க இப்போ? விஜய் நூறு சாமி படம், அந்த படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம். அப்புறம் இன்னொன்று ஜேம்ஸ் வசந்தன் சார் கூட அந்த சோளக்காட்டு பொம்மை படம் ஒன்று முடிஞ்சிருக்கு, அதுவும் ரிலீஸ் ஆகுது. சரி ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். எனக்கு வந்து மனோரமா ஆட்சி மாதிரி வரணும், அந்த ஆசை நிறைய இருக்கு. இந்த மாதிரி நல்ல ஆனா இதுல சீரியஸ் படம் தானே, இந்த இதுல சீரியஸா இது கொஞ்சம் ஃபேமிலி, இது காமெடியா நடிக்கணும்னு ஆசை இருக்கு. நிறைய நான் காமெடி நடிகை தானே, மேடையில வந்து நான் தான் நடிச்சிட்டு இருப்பேன். எனக்கு அந்த ஆசை நிறைய இருக்கு. பொதுவாக மேடம் பிக் பாஸ் வந்து யாரும் பெருசாக ஜெயிக்கல. இப்போ நீங்கள் தான் வந்து ஆன் ஸ்க்ரீனில் எல்லாத்துலேயுமே இருந்துட்டு இருக்கீங்க. அது எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுங்க? ஏன்னா சார் மக்கள் வந்து அடியில் கீழே இருந்து நான் வளர்ந்து வந்திருக்கேன். அவங்க வீட்டில் ஒரு ஆளாக பார்த்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்னால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மக்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுவீங்க? ஆமாம், கண்டிப்பாக நான் மக்களுக்கு என்றைக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணுவேன் சார். அவங்களால தான் என்னை அவ்வளோ ஓட்டு போட்டு நான் 6 மாதம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததுக்கு காரணமே மக்கள் தான். மேடம் பக்கத்தில் கிராமத்துக்கு ஆமாம், கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி. ஓகே, நீங்கள் மேடம் பேச்சியா மேடம்? சரியா ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா? எப்படி இதுவா? இன்னைக்கு வந்து எனக்கு அந்த ஆடியோல வந்து ஃபர்ஸ்ட் மேடை, எனக்கு ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் மேடைனால கொஞ்சம் எனக்கு கேமராவே முதல் எங்கே பார்க்கணும் என்ன எது எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் மேடையில் வந்து எங்கே வேணாலும் பார்த்து பேசினா எங்கே வேணாலும் நடிக்கலாம், அப்படி தான் இருந்தது. இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைமில் அந்த படம் அது வந்து கரெக்டாக டைரக்டர் சார் செம்மையாக சொல்லி கொடுத்தாரு. அதை வந்து வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். எனக்கு முதல் படம். அதில் கொஞ்சம் பதக்கம் தான், மற்ற பேச்செல்லாம் நல்லா தான் பேசுவேன். பழக மாங்காட்டில் தான் சார். இப்போ பசங்க வந்து இப்போ சில்வர் ஸ்கிரீன் வந்துருக்காங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க? ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கெல்லாம் பெரிய பையன் எல்லாமே வரேன்னாங்க. இன்னைக்கு சென்னில் ஸ்கூலுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு அனுப்பிச்சி விட்டேன். இப்போ முதல்ல ஃபஸ்ட் டைம் வர்றதுனால எல்லாருமே ஆசைப்பட்டாங்க வந்து பார்த்துட்டு போகிறேன்னா பார்க்குறேன். ஓகே மேம். ஓகே, உடம்பு சரியில்லை.